ஸோ ஈஸி. பைத்தான்ல உனக்கு எப்படி பிரிண்ட் பண்ணுன்றத இப்போ கத்துக்கிட்டீங்க. கரெக்டா? கோட்ஸ்குள்ள எடுத்து கொடுத்தாலும் அது அப்படியே பிரிண்ட் ஆகிடும் டிஸ்பிளேல. வேரியபிள்ஸ் கொடுக்கணும்னா கோட்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு 2 கோட்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேரியபிள்ஸை கொடுத்துக்கலாம். புரியுதா? இப்போ உங்களை நான் டெஸ்ட் பண்ணிட்டா உங்களை நான் டெஸ்ட் பண்ணட்டா? இப்போ நான் ஒன்று பண்றேன். ஓகேவா? a is equal to ஹலோ. சரி, இன்னும் நீங்க ஸ்ட்ரிங்குக்கு வரல, நான் இதுவே பண்றேன். இன்னும் நீங்க ஸ்ட்ரிங்குக்கு வரல, அதனால நான் உங்களுக்கு குழப்பல. இப்போ இதுவே பண்றேன். 10 b is equal to 100. ஓகே, இப்போ என்டர் கொடுத்துட்டு நான் பிரிண்ட் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்னா பிரிண்ட் ஆஃப் என்னது I got. இப்போ நான் என்ன சொல்ல எழுத போறேன்னா I got 10 out of 100. ரொம்ப வேர்ஸ்டான மார்க். கரெக்டா? I got 10 out of 100. நல்லா இல்ல, 90 போட்டுக்கலாம் நம்ம. I got 90 out of 100. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த I got 90 நான் அப்படியே டைப் பண்ண போறது கிடையாது. ஓகேவா? 90 நான் ஏல இருந்து தான் எடுக்க போறேன். அப்போ I gotன்றது எனக்கு வேணும். I got நான் பிரிண்ட் பண்ண போறேன் அப்படின்னா அதை நான் கோட்ஸ்குள்ள பிரிண்ட் ஆஃப்குள்ள கோட்ஸ்குள்ள கொடுத்துட்டேன். கரெக்டா? இப்போ எனக்கு 90ன்றது நான் அப்படியெல்லாம் டைப் பண்ண மாட்டேன். எனக்கு ஏல இருந்து தான் அந்த 90 வேணும் அப்படின்னா கமா ஏ. ஓகே, அகைன் I got 90 out of 100 தானே. அவுட் ஆஃப் இஸ் அகைன் ஒரு ப்ராம்ப்ட். கரெக்டா? ஸோ அதை நான் மறுபடியும் டைப் பண்ண போறேன். அது அப்படியே எனக்கு வந்து அவுட்புட்ல வேணும் போது அவுட் ஆஃப்க்கு நான் மறுபடியும் கோட்ஸ் கொடுக்குறேன். அவுட் ஆஃப் 100. ஓகே, 100 நான் இப்போ 100 நான் அப்படியே டைப் பண்ண மாட்டேன். நான் வந்து எனக்கு வந்து பியில் இருக்கிற 100 தான் நான் எடுப்பேன். அப்படின்னும் போது கமா போட்டு நான் பீன்றேன். இப்போ இதோட அவுட்புட் என்ன வரும்னு சொல்லுங்க. கரெக்டா சொல்லுங்க, கெஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். இது நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிச்சு. உனக்கு எப்படி பிரிண்ட் பண்ணணும்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். I got 90 out of 100. கரெக்டா? புரிஞ்சுதா? இப்போ ஓகே, இப்போ இன்னொன்னு ஒன்று சொல்றேன். a is equal to 99. அதே a தான் யூஸ் பண்றேன். ஓகேவா? a is equal to 99. அகைன் நான் வந்து இதை வந்து எழுத போறேன். ஓகேவா? இப்போ நான் அதையே எழுதும் போது எனக்கு I got 90 out of 100 வருமா, I got 99 out of 100 வருமா? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஆல்ரெடி வந்து ஆல்காரிதம்ல குளோபல் ஸ்கோப் லோக்கல் ஸ்கோப்லாம் படிச்சிருப்பீங்க. அதை வச்சு சொல்லுங்க எனக்கு இங்க என்ன வரும் அப்படின்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் I got 99 out of 100 சொல்றீங்க? யாரெல்லாம் I got 90 out of 100 சொல்றீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப ரன் பண்ணி பார்க்கலாமா? என்ன வரும் சொல்லுங்க. ரன் பண்ணட்டா? I got 99 out of 100. ஸோ ஏன் அப்படின்னா இங்க நான் ஏக்கான வேல்யூ கொடுத்ததுக்கு அப்புறமும் நான் வேற எங்கன்னா ஏயோட வேல்யூவை மாற்ற முடியும். நான் வெறும் அசைன் தான் பண்றேனே தவிர அது வந்து ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் கிடையாது. அசைன் ஆப்ரேட்டர்ல நான் எப்போ வேணாலும் அதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு யூஸ் பண்ணனா அப்டேட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு யூஸ் பண்ணாதான் ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர். இது வந்து ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். லாஸ்ட் இயரே படிச்சிருப்பீங்க ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸும். ஸோ இப்போ இன்டராக்டிவ் மோட் புரிஞ்சிருச்சா? அவுட் ஆஃப் பாக்ஸ் போயிட மாதிரி இருக்கா? கிடையாது. நம்ம இதுக்கப்புறம் படிக்கும் போது இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அவுட் ஆஃப் பாக்ஸ்லாம் நினைக்காதீங்க. இப்போ ஸ்கிரிப்ட் மோட் போலாம். ஸ்கிரிப்ட் மோட் ப்ரோக்ராமிங் ரஃபா என்ன சொன்ன? ஸ்கிரிப்ட் மோட்னா அதில் வந்து கோடு எழுதுவோம், பைத்தான் கோடு எழுதுவோம், அதை சேவ் பண்ணுவோம், சேவ் பண்ணிட்டு அவுட்புட்டை ரன் பண்றது தான் ஸ்கிரிப்ட் மோட் ப்ரோக்ராமிங். அதே தான் இங்கே சொல்றாங்க. பேசிக்கலி a script is a text file. ஓகேவா? டெக்ஸ்ட் ஃபைல் containing the Python statements. ஓகேவா? Python scripts are reusable code. இப்போ நான் இங்க இத நான் அப்படியே காப்பி பண்ணி என்னோட இன்னொன்று பைத்தான் ஃபைலையும் நான் வந்து பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? என்னோட இன்டராக்டிவ் மோட்ல அப்படி பண்ண முடியுமா சொல்லுங்க? இது என்னோட இன்டராக்டிவ் மோட். இன்டராக்டிவ் மோட்ல அந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க முடியுமா என்னோட கோடை?
நெக்ஸ்ட் லைன்லயே எனக்கு அவுட்புட் வந்தது. என்னோட அவுட்புட் எல்லாமே அங்கேயே வந்துருது. எப்படி நான் அதை வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியும்? பண்ண முடியாது, கரெக்டா? ஸோ ஸ்கிரிப்ட் மோட்ல you can reuse the Python codes. Once the script is created, it can be executed again and again without retyping. இப்போ இதை நான் எத்தனை தடவை ரன் கொடுத்தாலும் ரன் கொடுத்து நான் இல்லை எஃப்ஐ கொடுத்தாலும் எனக்கு அதே அவுட்புட் வந்துதான் ஆகணும். எத்தனை தடவை நான் ரன் பண்ணாலும் எனக்கு அதே தான் வரும், கரெக்டா? நான் நெக்ஸ்ட் லைன் எக்ஸ்ட்ராவா எழுதினாலும் எனக்கு அதுக்கேற்ற அவுட்புட் வரும். ஸோ ஐ கேன் execute it again and again without retyping. The scripts are editable. ஓகேவா? creating script in Python, choose file, new file or press Ctrl N. இப்போ நீங்க என்னோட லாஸ்ட் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன பண்ணணும்னு சொன்னேன் நான். ஃபைல் இது நீங்க ஓபன் பண்ண உடனே பைத்தான் ஃபைல் நம்மளுக்கு ஓபன் ஆயிடும். ஓகேவா? பிளாங்கா தான் ஓபன் ஆகும். ஓகேவா? இது எதுவுமே இருக்காது. ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ் தான் இருக்கும், பிளாங்கா ஓபன் ஆகும். அதுல நீங்க ஃபைல் கொடுத்து நியூ ஃபைல் கிளிக் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைன்னா கண்ட்ரோல் என்னும் கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ இங்க எனக்கு ஒரு அன்டைட்டில்டு ஃபைல் வருது பாத்தீங்களா? அன்டைட்டில்டா சேவே ஆகாம ஒரு ஃபைல் வருது பாத்தீங்களா? இதுதான் என்னோட ஸ்கிரிப்ட் மோட். ஓகேவா? இது என்னோட இன்டராக்டிவ் மோட், அது என்னோட ஸ்கிரிப்ட் மோட். என்ன பைத்தான் ஷெல் விண்டோ. நான் சொன்ன மாதிரி நியூ ஃபைல கொடுக்கலாம், இல்ல கண்ட்ரோல் என். அண்ட் அன்டைட்டில்ட் blank script text editor will be displayed on the screen. அங்க உங்களோட பைத்தான் கோட் எழுதி ரன் பண்ணிக்கலாம். தி type the following code in the script editor and run the program. ஓகேவா? சேவிங் பைத்தான் ஸ்கிரிப்ட். நான் யூஸ்வலாவே கண்ட்ரோல் எஸ் கொடுப்பீங்க, அந்த மாதிரி கொடுத்தோம் நீங்க சேவ் பண்ணிக்கலாம். இஃப் நாட், நியூ ஃபைல்குள்ள போயிட்டு சேவ் கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன அந்த டயலாக் பாக்ஸ்ல வரும், அதுல நீங்க டெக்ஸ்ட் டயலாக் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணும் போது நீங்க .py கொடுக்கணும். அதுதான் இங்க சொல்றாங்க. இந்த சேவ் as dialog box, select the location where you want to save your Python code and type the file name in file name box. Python file are by default saved with extension .py. இப்ப C++ல .cpp சேவ் பண்ணிருப்பீங்க, கரெக்டா? தேவ் C++ல நீங்க யூஸ் பண்ணிருக்கும் போது லாஸ்ட் இயர், அந்த மாதிரி பைத்தானுக்கு .py சொல்லிதான் நீங்க சேவ் பண்ணணும். அப்பதான் வந்து அது பைத்தான் ஃபைலா கன்சிடர் ஆகும். Thus, while creating Python scripts using Python script editor, no need to specify the file extension. ஓகே? இப்போ இங்க நீங்க எதுவுமே பண்ண வேணாம், கரெக்டா? இந்த ஐடியல் ஷெல்ல நீங்க எதுவுமே பண்ண வேணாம். ஆனா இங்க நீங்க எல்லாத்தையுமே சேவ் பண்ணும்போது ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. எவ்ரிதிங் you have procedures. Executing Python script. Choose run module press 5. இப்போ நான் இங்க கோட் எழுதிட்டேன், கரெக்டா? ரன் கொடுக்குறேன், ரன் மாடியூல் கொடுக்குறேன், இல்லைன்னா எஃப்ஐ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணனா எனக்கு அவுட்புட், நான் எத்தனை தடவை இதை ரன் பண்ணாலும் எனக்கு சேம் அவுட்புட் தான் வரும் until I edit the code. புரியுதா? If your code has any error, it will print in red color and ideally window. Python describes the type of error occurred. இப்போ என்னன்னா நான் இங்க என்ன பண்ண போறேன், print சொல்லிட்டு print dodo அப்படின்னு கொடுக்குறேன்னா print dodo கொடுத்துட்டு நான் சேவ் கொடுக்குறேன், கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் கொடுத்துட்டேன். இப்போ ரன் பண்ணும்போது